சரி கவனிப்பா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சேம் ஹோம் டேப்லேயே வந்து ஃபைண்ட் அண்ட் செலக்ட் நம்ம நேற்று ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதில் வந்து ஒரு 3 ஆப்ஷன் தான் பார்த்தோம். ஃபைண்டு, ரீப்ளேஸ் பார்த்துருக்கோம். இதில் வேறு எதுவும் பார்க்கல. ஓகேவா? ஸோ மீதி இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது blank ரோவை எப்படி டெலிட் பண்ணுறது. ஸோ நம்மள்ட்ட இப்போ ஒரு 10 டேட்டா தான் இருக்குது. ஸோ 10 டேட்டாவில் blank ரோவை கண்டுபிடிக்கிறது ஈஸி. இதுவே நம்மள்ட்ட 1 lakh டேட்டா இருக்குது. ஸோ 1 lakh டேட்டா அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணி தான் அந்த blank ரோவை டெலிட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம அதை பண்ணுறதுக்கு இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபைண்ட் அண்ட் செலக்ட் அப்படிங்கிற இந்த மெனுக்குள்ளேயே நமக்கு அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுறது? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, முதல்ல என்ன பண்ணணும், இப்போ நம்ம அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த டேபிளை ஃபுல்லாகவே முதல்ல செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எந்த டேபிள், அதாவது எந்த டேட்டாவுக்கு நம்ம இந்த blank ரோவை டெலிட் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா ஃபுல்லாகவே நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எனக்கு 2லேருந்து 11 வரைக்கும் தான் டேட்டா இருக்குது. ஸோ 1ங்கிறது நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது. ஓகேவா? அதுலேயும் டேட்டா இருக்குது, அதனால் அதையும் சேர்த்து கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைண்ட் அண்ட் செலக்ட்டுக்கு போயிடுங்க. ஸோ ஃபைண்ட் அண்ட் செலக்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே பாருங்கள், கோ டு ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ அந்த கோ டு ஸ்பெஷலை செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பாருங்கள், உங்களுக்கு கமெண்ட்ஸில் தான் அது டிஃபால்ட்டாக கிளிக் ஆகிருக்கும், செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் blanks அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ blanks-ஐ கிளிக் பண்ணுங்கள். ஸோ blanks-ஐ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா கரெக்டாக எந்த இடம்லாம் blank-ஆக இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். பண்ணிடுச்சா? ஸோ எல்லாருக்குமே எந்த இடம்லாம் blank-ஆக இருக்கோ அந்த இடம் எல்லாமே கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கும். ஆயிடுச்சா இல்லையா? மறுபடியும் ஒரு தடவை சொல்லுமா? சரி, ஸோ நான் எஸ்கேப் கொடுத்துட்றேன். இப்போ முதல்ல என்ன பண்ணுங்கள், இந்த டேபிளை செலக்ட் பண்ணுங்கள். எந்த டேபிளில் எந்த டேட்டாவை நீங்கள் blank ரோவை டெலிட் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இல்லை உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டேட்டா இருக்குன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேங்க. ஓகேவா? நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஃபுல் ஷீட்டையும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபைண்ட் அண்ட் செலக்ட்டுக்குள்ளே போகிறேன். அதில் கோ டு ஸ்பெஷல் பண்ணியாச்சா? ஸோ கோ டு ஸ்பெஷலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது blanks. ஸோ blanks-ஐ நீங்கள் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு எதெல்லாம் blank-ஆக இருக்கோ எல்லாமே இங்கே செலக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம ஏற்கனவே இருந்த அந்த மெனு பக்கத்துலேயே இங்கே delete அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா? இருக்கு இல்லையா? இருக்குது. ஸோ அதில் delete கொடுங்க. delete கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த blank-ஆக இருந்த ரோ delete ஆகிருக்கும். ஆயிடுச்சா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஆப்ஷன் நீங்கள் ட்ராப் டவுனை போய் கிளிக் பண்ணி உள்ளே போய் கிளிக் பண்ணுறீங்க. அது பண்ணக்கூடாது. டேரெக்டாக இங்கே டெலிட்டை மட்டும் கொடுத்தா போதும். ஓகேவா? ஸோ இங்கே டெலிட்டை கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எந்த ரோலாம் blank-ஆக இருந்ததோ அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். நீங்கள் உள்ளே போயிட்டு ரோவோ காலமோ எதுவுமே நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ முடிஞ்சுதா? ஸோ தெரியாதவங்க வேணால் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், கவனிங்க. நான் இந்த டேபிளை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஃபுல் ஷீட்டையும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது ஃபைண்ட் அண்ட் செலக்ட்டுக்கு போகிறேன். கோ டு ஸ்பெஷலை கிளிக் பண்ணுறேன். blanks-ஐ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்த உடனே எதெல்லாம் blank-ஆக இருக்கோ அது ஹைலைட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் போய் இந்த ட்ராப் டவுனில் போய் செலக்ட்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா delete இருக்குது. ஸோ அந்த delete-ஐ மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த blank rows எல்லாமே delete ஆகிருக்கு. ஸோ ஆயிடுச்சா? ஸோ இது நம்ம ஒரு 10 டேட்டா வச்சுருக்கோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தெரியும். டேட்டா அதிகமாக இருக்கும்போது தான் இதோட யூசேஜ் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நம்மள்ட்ட ஒரு 1000 டேட்டா இருக்குன்னா 1000 டேட்டாவையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்க்ரோல் பண்ணி ஒவ்வொரு ரோவாக இப்படி செலக்ட் பண்ணணும்.
ஓகேவா? ஸோ அது கஷ்டமாக இருக்கும். தேவையில்லாத டேட்டாவை டெலிட் பண்ணும்போது டைம் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே அது தேவைப்படாது இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பர்டிகுலராக ஒரு செல்லுக்கு நம்ம ஏதோ ஒரு டேட்டாவை இன்புட் கொடுக்கலாம். ஸோ ஒரு நம்பராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆல்ஃபாபெட்டிக்கல் வேல்யூவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு டேட்டா இன்புட் கொடுக்கும்போது அந்த செல்லுக்கு நம்ம ஏதோ ஒரு டீட்டெயில் அதை அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு ஹச்ஆராக இருக்கலாம், இல்லை ஒரு டெவலப்பராக இருக்கலாம், அவங்க அங்கே என்ன நம்ம பண்ணியிருக்கோங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே கமெண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எந்த செல்லில் நீங்கள் கமெண்ட்டை அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த செல்லை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இன்சர்ட் கமெண்ட் அப்படின்னு இருக்கும். இருக்கா? ஸோ இன்சர்ட் கமெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய பிசியோட நேம் வந்திருக்கும். ஸோ பிசி நேம் தானே வருது, வந்திருக்கும். ஸோ என்னோடய பிசியோட நேம் இந்த நேமில் தான் இருக்குது, அதனால் என்னுடைய நேம் வருது. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் blank row, ஸோ blank rows அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நான் வெளில வந்துடுறேன். ஸோ இந்த செல்லில் நீங்கள் எதாவது டைப் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணலாம். நார்மலாக நீங்கள் டேட்டாவை டைப் பண்ணவும் முடியும். அங்கே கமெண்ட்டும் இருக்கும். ஓகே, வெறும் கமெண்ட் மட்டும் தான் செல்லில் டைப் பண்ண முடியுமாலாம் கிடையாது. நம்ம டேட்டா டைப் பண்ணுற அதே செல்லில் கமெண்ட்டையும் டைப் பண்ணலாம். ஸோ கமெண்ட் உங்களுக்கு தனியாகவே காட்டும். ஸோ எந்த செல்லில் நீங்கள் கமெண்ட்டை டைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த செல்லில் இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் ஒரு ட்ரையாங்கிள் கார்னரில் உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த இடத்துல நம்ம கமெண்ட்டை டைப் பண்ணி வச்சுருக்கோங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? எல்லோரும் டைப் பண்ணியாச்சா? என்னாச்சு? ஸோ கமெண்ட் கொடுங்க. ஒரே செல்லில் மட்டும் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு 2-3 செல்லில் கமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணியாச்சா? ஸோ நீங்கள் டைப் பண்ண அந்த கமெண்ட் எங்கெல்லாம் டைப் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இது மாதிரி ஒரு ரெட் ட்ரையாங்கிள் காட்டும். காட்டுதா? ஸோ இப்போ நம்ம கமெண்ட்டை டைப் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அந்த இடத்துல மவுஸ் ஓவர் பண்ணோம்னாலே அந்த கமெண்ட்டு டிஸ்கிரிப்ஷன் காட்டும். காட்டுதா? ஸோ மவுஸை அந்த இடத்துக்கு கொண்டு அந்த செல்லுக்கு கொண்டு போனாலே போதும். அது உள்ளே இருக்கிற கமெண்ட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கமெண்ட்டை டைப் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டோம். ஸோ இப்போ இங்கே கமெண்ட் இருக்க தெரியுதா? கமெண்ட் எந்த செல்லில் இருக்கோ அங்கே தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம டைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த டேட்டாவை நம்ம இன்புட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கமெண்ட் இருக்கிறது நமக்கு தெரியாது. ஸோ கமெண்ட் ஏதாவது இந்த ஷீட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரிவ்யூ டேப். எல்லாருக்கும் ரிவ்யூ டேப் இருக்கா? ரிப்பனில் பாருங்கள். ஸோ ரிப்பனில் ரிவ்யூன்னு ஒரு டேப் இருக்கா? இருக்குது. ஸோ அந்த ரிவ்யூ டேப்பை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எக்ஸலில் நேற்றே சொல்லியிருப்பேன், எல்லாத்துக்குமே 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஷார்ட்கட்டில் பண்ணலாம், இன்னொன்று ஆப்ஷனுக்குள்ளே போய் பண்ணலான்னு சொல்லியிருந்தேனா? சொல்லியிருப்பேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த கமெண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ டேப்புக்குள்ளே தான் கமெண்ட் இருக்குது. கமெண்ட்டோட மெயின் ஆப்ஷன் ரிவ்யூக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ரிவ்யூ டேப்பை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கமெண்ட்ஸ் அப்படின்னே ஒரு தனி கேட்டகரி இருக்கா? இருக்குது. அதில் பாருங்கள் நியூ கமெண்ட். ஸோ நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நியூ கமெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கமெண்ட் டைப் பண்ணலாம். நம்ம ஷார்ட்கட் என்ன பண்ணியிருப்போம், ரைட் கிளிக் பண்ணி அங்கே போய்ட்டு இன்சர்ட் கமெண்ட் கொடுத்துருப்போம். ஓகேவா? எல்லாத்துக்குமே 2 ஆப்ஷன் உண்டு. இங்கேயும் 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? மேக்ஸிமம் 90% எல்லா ஃபங்க்ஷனுக்குமே 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று மறந்துச்சுன்னா இன்னொன்று நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ இதுலேயும் ஒரு டேட்டாவை ஒரு கமெண்ட்டை கொடுக்குறேன்.
கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் ஒரு 4-5 கமெண்ட் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். 4 கமெண்ட் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும். ஸோ நான் கொடுத்த கமெண்ட் எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் நான் அதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு பாருங்கள், ஷோ ஆல் கமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா கமெண்ட்டையும் நீங்கள் பார்க்க முடியும். வரணும். ஓகேவா, காட்டுதா இந்த மாதிரி? ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க, ஷோ ஆல் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த மாதிரி எல்லாமே ஒரே பேஜில் இப்படி காட்டுதான்னு பாருங்கள். காட்டுதா? ஸோ நீங்கள் ஒவ்வொருனா எந்தெந்த செல்லில் இருக்குன்னு நீங்கள் போய் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இப்படி நீங்கள் கமெண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஸோ கமெண்ட்னால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பின்னாடி நம்ம ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு போகிறோம். ஸோ நமக்கு அப்புறம் வர்றவங்களுக்கு ஏதாவது ஹிண்ட்டு கொடுக்கணும்னு நினச்சோம்னா கமெண்ட் கொடுக்கலாம். ஸோ கமெண்ட் கொடுத்தே ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து மேண்டேட்டரி கிடையாது, தேவைப்பட்டால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கமெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு. ஸோ திரும்ப நீங்கள் அதே கமெண்ட்டை போய் எடிட்டும் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் எடிட் கமெண்ட்டு போய் தான் பண்ண அவசியம் இல்லை. அந்த கமெண்ட் இருக்கிற செல்லில் போய் கிளிக் பண்ணி எடிட்டும் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் முடிச்சாச்சா? எல்லாருக்கும் வந்துருச்சு இல்லையா அவுட்புட்டு?